உங்களை அடுத்த 1 ஹவர் எந்த ஒரு யோசனையும் பண்ண விடாது இந்த படம். ரெட் ஐ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட வந்திருக்கு. இது 2005 வந்த படம். ரேச்சல் அண்ட் சிலியன் மர்ஃபி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை, ரேச்சல் ஒரு ஹோட்டல் மேனேஜர், சிலியன் மர்ஃபி வில்லன். ரேச்சல் சிலியன் மர்ஃபி ஒரு ஏர்போர்ட்டில் சந்திக்கிறாங்க. ஸோ இவர் வாண்டடாக அந்த லேடிக்கிட்ட பேசி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக முயற்சி பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் ஆகிறாங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் பக்கத்து சீட்லேயே அமர்றாங்க. ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறது ரேச்சலுக்கு தெரியாது. 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கப்பயே ஃப்ளைட் கிளம்ப ஆரம்பிக்குது. இங்கே அடுத்த 1 ஹவர் அப்படிங்கிறது ரேச்சலோட சேர்ந்து நீங்களும் அந்த சீட்டில் உட்காந்துட்ருக்கிற மாதிரி ஒரு மனநிலை ஏற்படும். ஏன்னா பரபரப்பாக ஸ்க்ரீன் ப்ளே போக ஆரம்பிக்கும். அதோடு சேர்ந்து அந்த மியூசிக்கும் அப்படிங்கிறது ஹைப்பை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறத மட்டும்தான் நீ செய்யணும் அப்படிங்கிற 1 பாயிண்ட்டுக்குள்ளாரையே ப்ளே பண்ண ஆரம்பிக்கும் இந்த கதை. ஸோ எவ்வளவோ முயற்சித்து பார்ப்பாங்க ரேச்சல். ஒரு டாய்லெட்டில் போய்ட்டு அங்கே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண வைக்கிறதும், ஒரு புக்குக்குள்ளார இன்ஃபர்மேஷன் எழுதி பாஸ் பண்ண வைக்கிறதும் அப்படிங்கிறத ஸ்க்ரீன் ப்ளேக்குள்ளார அடுத்தடுத்த ட்விஸ்ட்டுகளை நகர்த்திக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. இவன் ஏன் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. நான் சொல்கிறத நீ செய்யலை அப்படின்னா உன் அப்பா அங்கே செத்துருவார் அப்படின்ட்டு ஒரு ஃபோன் கால், அதுக்குள்ளார ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினைப்பான். அந்த வேலையும் நடக்கும். இதில் ட்விஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ கதாநாயகி அவன் சொல்கிறத எல்லாத்தையும் செய்தாலும் இதை தாண்டி தன்னுடைய கடமை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்படி அப்படிங்கிறது தான் எண்டு. இந்த படத்தில் ரேச்சலோட பர்ஃபார்மன்ஸ், மாட்டிக்கிட்டான், இதிலிருந்து வெளியிலே வரணும், அவன் சொல்கிறதையும் செய்யணும், அதே வேளையில் அப்பாவையும் காப்பாற்றணும், அந்த முக்கியமான நபரையும் காப்பாற்றி ஆகணும். அதுக்கு இவன் மண்டைக்குள்ளார ஒரு பிளான் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இவனுக்கு தெரியாமல் அந்த விஷயத்தை பண்ணணுங்கிறதுல சிறப்பான ஒரு செயலை ஒன்று செய்வாப்பில். அதுவும் அந்த ஃப்ளைட்லேருந்து அவங்ககிட்ட தப்பிக்கிற இடம். இன்னொன்று, அவங்க வீட்டுக்கு உள்ளே போனது பிறகு அங்கே ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். நம்ம அப்பா கொழுப்பிட்ட டைலாக் மாதிரி, இது என்னோடய கோட்டடா, இது என்னோடய காடுடாங்கிற மாதிரி, இது என்னோடய வீடு, உப்பாவாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பரபரப்பாக இருக்கும். அவனை உள்ளுக்குள்ளார வச்சு ஒரு வித்தை காட்டுறது. அதே போல் சிலியன் மர்ஃபி சிறப்பாக இருக்கும். ஒரு சீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, அதாவது எந்திரிச்சு நடந்து மிரட்டி டைலாக்கு அதெல்லாம் இல்லை, சத்தமாக பேசக்கூடாது, ஆனால் அவளை மிரட்டணும். அந்த சைலண்ட்டாக அவர் பேசக்கூடிய அந்த டைலாக்கு. அதே போல் ஒரு எக்குவாப்பில் மண்டையில் இவர் தலையில் ரத்தம் வரும், அப்படியே தலைவனை வந்து போற்றி படுக்க வச்சுருவாப்பில். அந்த பொண்ணு ஏன் அழுகுறா அப்படின்னா, அவங்க சொந்தக்காரங்க யாரோ இறந்துட்டாங்க, அதனால தான் அவங்க அழுந்துட்டுருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்ட்டு அழகாக ஒரு ஸ்கோர் பண்ணியிருப்பாப்பில் ஆள். அவரை பார்த்தா ஒரு பயம் ஒன்று ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆள் பளிச்சுன்னு ஹீரோ மாதிரி இருக்கானே, ஆனால் பண்ணுறதெல்லாம் வில்லத்தனமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அழகான ஒரு பர்ஃபார்ம் ஒன்று பண்ணியிருப்பாப்புல சிலியன் மர்ஃபி. இந்த படத்தினுடைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே, அந்த ஏரோப்ளைன் செட்டுக்குள்ளார கேமராங்கிறது இவங்களுக்குள்ளாரையே தான் சுற்றிட்டுருக்கோம். ஆனால் போர் அடிக்கக்கூடாது, பரபரப்பாகவும் இருக்கணும். கட்டில் வெளியில் போயிட்டு உள்ளே வர்றது, எந்த ஒரு இடத்துலையும் வந்து பெரிய அளவுக்கு டைலாக் இருக்காது, எமோஷ்னல் இருக்கும், கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கோம், பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ ஒரு போர் அடிக்காத ஒரு படம், பரபரப்பான ஒரு படம். நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் ரெட் ஐ பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இதே போல் மற்ற தமிழ் டப்பிங் படங்கள் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.